நியூஸ் ஃபேர் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு வெற்றி தமிழன் மற்றும் திரு பாபு அவர்கள் தான். எல்லோருக்கும் வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளும் ஒரு புதுவிதமான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் பொதுவாக ஒரு கட்சி சார்பாக எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா இதுவரை சட்டசபையில் நீ என்ன செஞ்ச நாட்டுக்கு, நான் என்ன நல்லது செஞ்சேன், அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது. முதலமைச்சரை வாழ்த்தி பாடுறது தான், வெறும் பாட்டா பாடுறது தான் அந்த சட்டசபை இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்சியா பாக்குறத விட ஒரு சக குடிமகனா, இந்த நாட்டின் குடிமகனா, தமிழ்நாட்டின் குடிமகனா பாக்குறப்ப ஒரு வலியும் வேதனையுமா இருக்கு. ஏதாவது ஒரு மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், சிந்தனைகள், தீர்மானங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு அப்போதைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்த ஒன்றிய அரசு புறக்கணிக்கிறதுனால அது பண்ணாங்க. அது போன்ற காரியங்களை முன்னெடுக்காம வெறுமனே புகழ் பாடுறதா, சபாநாயகரோட நடவடிக்கை கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. எவன் பாடினாலும் நிப்பாட்டுறாரு, இந்த பக்கம் பாடினாலும் நிப்பாட்டுறாரு, அந்த பக்கம் பாடினாலும் நிப்பாட்டுறாரு. அது அவை குறிப்பில் அது சேர்க்கப்படாதுன்றாரு. அதனால அது கொஞ்சம் மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு. மற்றது எல்லாமே ஏதோ சொல்லி கொடுத்து செய்யற மாதிரி இருக்கு. ஒருத்தர் கார் வச்சிருக்கிறாருன்னு அவரோட அஃபிடேவிட்ல மகிழ் இருக்கு அப்படின்றது இருக்கு. அவர் நான் நடந்து வரேன், ஆட்டோல வரேன் அப்படின்னு அதை விஜய் திரும்பி பாக்குறாரு. உடனே எல்லாருக்கும் கார்னு அறிவிக்கிறார். அரசருக்கு ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானத்தினால எல்லாருக்கும் அறிவிப்பு, எல்லாரும் நல்லா இருக்கணும். அது ஒரு செட்டிங் மாதிரி தெரியுது. அதை ஒருத்தன் ஐடியா கொடுத்தாரா இல்ல வேற யாராவது ஐடியா கொடுத்தாங்களான்னு தெரியல நம்மளுக்கு. அவர் கார் வச்சிருக்காரு, அபிடேவிட்ல போட்டிருக்காரு. சரி, அப்படியே கேட்டாலும் இவர் திரும்பி பாக்குறாரு. அவர் முதலமைச்சர் அப்படி திரும்பி பார்த்து இயல்பா கொண்டு வராங்க. இயல்பா கொண்டு வர மாதிரி அதை பார்த்துட்டு கேள்விப்பட்டு இறக்கப்பட்டு அப்படியே இறங்கிட்டாரு, காரை இறக்கிட்டாரு அப்படின்னு கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. அதுவும் கொஞ்சம் மோசமாயிருச்சு. அது தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மற்ற காங்கிரஸ், பாஜக எப்படின்னு தெரியல, பாஜக, திமுக, அதிமுக எல்லாருக்கும் இருக்கும், கார்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இவங்க தேவையில்லாம எப்படி கரூர் கொலை வழக்குல சாட்சிகளை அழிக்கிறதுக்கு அரசு வேலை பணம் கொடுத்து அவங்கள ஆதரவாளராக மாத்துற மாதிரி இப்போ நாளை பின்ன அரசுக்கு இழுபறி வந்துச்சு அப்படின்னா ஆட்சி வேணுமா வேணாமான்னு கை தூக்குறதுக்கு கார் வாங்கினவங்க, பெட்ரோல் வாங்கினவங்க, வேலையாள வச்சிருந்துக்க அரசு பணத்துல வச்சிருக்கிறவங்க பரவாயில்லப்பா. விடுதலை சிறுத்தை தலைமை என்ன முடிவு எடுக்குதோ சோஃபா வாங்கிட்டு, கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த உறுப்பினர்கள் கார் வாங்கின பாசம் இருக்கும்ல, எப்படி உலகையில அடிக்கிறாங்க பாருங்க. எல்லாரையும் நம்ம அடிமையா வச்சுக்கலான்னு. அது ஒரு வகையில அது லஞ்சம் மாதிரி சொல்ல வரீங்களா? முதலமைச்சர் ஆனவொன்னு அவரு வாசிக்க போற இடத்துல இத்தனை லட்சம் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, அப்படி இப்ப நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி 6 மாசம் சரி செய்யறதுக்கு 6 மாசம் ஆகும், நம்ம எல்லாம் சரி செய்யணும். 3வது மாசமே எப்படி எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுக்க போறாரு? எங்கிருந்து எடுத்து கொடுக்க போறாரு? அந்த இப்போ என்ன படம் வந்துச்சு, என்ன படம் இப்ப என்ன படம் வந்துச்சு? ஜனநாயக படம் இன்னைக்கு இதுல ரிலீஸ் பண்ணிட்டான், Z5ல எல்லா இதுல வருதுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் மக்கள் பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த படத்துல? திருடனுங்களுக்கு கையில நம்ம எம்எல்ஏவா ஆக்கக்கூடாது அப்படின்றாரு. அவர்கிட்ட இருக்கவங்க எல்லாம் ஏன் இல்ல, ஏன் ஒரு பொண்ணை போட்டு அடிக்க போன வீடியோ இருக்கு. ஆர்கே நகர் தொகுதி மரிய விலாஸ் அவர் பேரா, அவருக்கு வீடியோ இருக்கு. அப்ப எல்லாமே ரவுடி தானே? எல்லாம் ரவுடி தானே? இன்னும் ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல படிச்சு எந்த வழக்கம் இல்லாத ஒரு எம்எல்ஏ கொண்டு தேர்ந்தெடுத்து வச்சுட்டீங்களா? சரிங்க, உங்களுக்கு ஓட்டு விழுந்தது விஜய்னால, அவருக்கான ஓட்டு கிடையாது. விஜய் ஒரு நடிகருக்கான ஓட்டு. உங்களுக்கு பணமே இல்லாதன்ற போது நீங்க எப்படி மாசம் ஒரு கார் டிரைவருக்கு 70,000 ரூபாயும், அவருக்கு ஒரு பிஏவுக்கு ஒரு 30,000, 1 லட்சம். அப்ப நீங்க ஒரு 114 சீட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுங்க. 114 பேர் உங்க எம்எல்ஏ, 114 உங்க எம்எல்ஏக்கு 114 லட்சம். எவ்வளோ? மத்தவங்களை விட்டுருங்க, திமுக இருந்து வந்தவங்க, அதிமுக வந்தவங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. 114 லட்சம் மாசம். உங்களால 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன பிறகுதான் திரும்பி போட்டீங்க, ஏதோ போட்டுடலான்ட்டு. உங்களால 2,000 ரூபாய் கொடுக்க முடியல. 6 சிலிண்டர் சொன்னீங்க, முதல்ல அதை கொடுக்க முடியல. முதல்ல உங்க ஆளுங்களுக்கு நாங்க ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் தேவன் இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லி பாட்டு படிக்கிறாங்க. தவறு யார் செய்யறது? இப்போ அவங்க ஆட்சியில் தானே செய்யறாங்க அந்த தவற. சட்டசபை எதுக்கு நடத்துறாங்க? பாட்டு படிக்கிறதுக்கா? இது இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் சட்டசபை, நான் முதலமைச்சரா இருக்கேன்னு வச்சுங்களேன், நம்ம போன வேலை என்ன? மக்கள் பிரச்சனை என்ன, தொகுதியோட பிரச்சனை என்ன? சரி, உங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தது எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் பிரச்சனையை தேர்ந்தெடுக்குதானே.
முதலமைச்சர் பாட்டு பாடுறதுக்கா? இல்ல திமுக உங்களுக்கு எதிரி, நீங்க திமுக வெளியில போய் அடிச்சுக்க வேண்டியதானே? சட்டசபையில நாங்க அதையும் டிவியில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? மக்களுக்கு நல்லது செய்யணும். அடுத்த இன்னும் ஒரு மாசத்துல மழை பெய்ய போகுது. எந்தெந்த ஏரியால தண்ணி வரப்போகுது? தூர் வாரினீங்களா? வாரி கொண்டு போய் வெளியில கொட்டினீங்களா? காவா ஓரத்துல அணைச்சு வச்சிருக்கீங்க. வாங்க வீடியோ என்ன நாளைக்கு பகல்ல வாங்க எடுத்து காட்டுறேன். காவா ஓரத்துல ஃபுல்லா அணைச்சு வச்சிருக்காங்க. கேட்டா உங்க ஊருக்குள்ள வண்டி வராது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தள்ளிட்டே போய் கொண்டு போய் அந்த காலேஜ் வாசல்ல வாருவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, எல்லாம் வாரி போட்டு வச்சிருக்காங்க. வாங்க வேணா பகல்ல காட்டுறேன். என்ன தூர வாரிட்டீங்க சொல்லுங்க? மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. இந்த ஒரு ஆட்சி இருந்தாலுமே அந்தந்த முதல்வரை வந்து அந்த கட்சிக்காரங்க பாராட்டி பேசுறது ஒரு வழக்கம் தான். அது வந்து இந்த கட்சியை மட்டுமே நீங்க பேசுறாங்க சொல்லி டார்கெட் பண்றது எப்படி? இந்த கட்சியை மட்டும் பேசணும்னு நாங்க நினைச்சு சொல்லல. இவங்க பண்றதே இப்படித்தானே இருக்கு. புதுசா வந்துட்டாங்க, மாற்ற வேணும் சட்டசபையில பாட்டு பாடுறதுதான் மாற்றமா? மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அப்போ உங்க எம்எல்ஏங்களுக்கு மட்டும் கார் வாங்கி கொடுக்கறது மட்டும் அது மாற்றமா? மக்களுக்கு வேலையே இல்லையா? அப்ப எங்க நீங்க பணம் எடுத்து கொடுப்பீங்க? 6 சிலிண்டர் கொண்டு வந்து கொடுங்க, மாசம் மாசம் ஒரு சிலிண்டர் கொடுங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, 6 சிலிண்டர் கரெக்டா இருக்கும். மாசத்துக்கு ஒரு சிலிண்டர், 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் கரெக்டா இருக்கும். அதை முதல் கொடுக்கறது அந்த வழியை பாருங்க. 2500 ரூபாய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. விதவி பென்ஷன் 2500 3500 ரூபாய் சொல்லிருக்கீங்களா, அந்த பணத்தை கொடுங்க. விதவி பென்ஷனை கொடுங்க. அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. முதல் பட்ஜெட்டே உங்க எம்எல்ஏ கார் வாங்கி கொடுக்கறதா பட்ஜெட்டா? முதல்ல உங்க கூட இருக்கவங்களுக்கு செய்யறதா பட்ஜெட்டா? கவர்மெண்ட் காசு எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, கவர்மெண்ட்ல சம்பாதிக்க காசு எடுக்க மாட்டேன். தொகுதியிலனா பல ஏரியாக்கள் இருக்கும், பல பகுதியில் இருக்கும். அந்த பகுதியில் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஒரு பிரச்சனை பார்க்க போதோ இல்லை மக்கள் குறைகளை கேட்கும் போதோ ஒரு நடந்து போறதோ ஒரு நம்ம சாதாரணமாக யோசிக்கலாம். அவங்களுக்கும் ஒரு கார் இருந்தா ஈஸியா போய் பார்க்கலாம், பிரச்சனை தீர்க்கலாம். சொல்லுங்க, கார் இல்லாத எந்த மனுஷன் இருக்கான்? 20,000 ரூபாய் போட்டா லோன் போட்டா காரு, எம்எல்ஏக்கு சம்பளம் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கார் வாங்குறேன், என்னோட சம்பளத்துக்கு தான் நான் அந்த காருக்கு வாடகை கட்டணும், இது கட்டணும், டியூ கட்டணும். அது மாதிரி கட்டுங்க, வாங்கி கட்டுங்க. உங்களுக்கு தான் சம்பளம், எம்எல்ஏக்குன்னு தனியா சம்பளம் இருக்குல்ல, உங்க கோட்டை சம்பளம் இருக்குல்ல, அதில் வாங்கி கட்டுங்க. அதையா மக்கள் பணத்துல இருந்தா எடுத்து உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா? சொல்லுங்க, மக்கள் பணத்துல எடுத்து உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா? மக்களோட பிரதிநிதி தானே. மக்கள் பிரதிநிதி எப்படி? மக்கள் வந்து விஜய்க்கு தான் பிரதிநிதி. விஜயை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்து ஓட்டு போடல. அந்த கட்சிக்கு விஜய்க்கு பார்த்தா ஓட்டு போட்டாங்க. விஜய்ன்ற ஒரு பேரு, ஜோசப் விஜய்ன்ற ஒரு பேருக்கு தான் வாயிலே வர மாட்டேது. எவ்வளவு நாள் விஜய் விஜய்னு கூப்பிட்டா நடுவில் ஜோசப் விஜய்னு தெரிஞ்ச உடனே சொல்ல முடிய மாட்டேங்குது டக்குன்னு. அது வந்து அதுதான் அவருடைய பேரு. அந்த பேரே சொல்றதுக்கு உங்களுக்கு வரலன்னா அது நம்ம என்ன சொல்றது? சொல்லணும். இப்ப எங்க அப்பா வச்ச பேரு நாகூர்கனி, சரிங்களா? அவர் ஆசையா பாபுன்னு வச்சாரு. நான் இப்ப என்ன எல்லாத்துலயும் எல்லாம் போடுறேன், நாகூர்கனி பாபுன்னு தானே போடுறேன். என் வெறும் பாபுன்னு போட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வரும்ல. வருமா வராதா? அந்த பாதிப்பு இப்போ வருது இல்ல, அது அப்பையில இருந்தே கொண்டு வந்திருக்கணும் படத்துல நடிக்க வெளியே. இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கூட முதல்ல கூட நினைச்சேன், ஆனால் நம்ம அதை கடந்து வந்துட்டோம். சட்டமன்ற தாவைக்காவோட எம்எல்ஏ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இத்தனை வருஷம் வந்து முதல்வர்கள் வந்து தூரத்துல வந்தே பார்த்துட்டோம், ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் உக்காந்து பார்க்குறவர்களுக்கு எங்களுக்கு வந்து பாக்கியம் கிடைச்சிருச்சு. என்ன ஒன்று, எங்களால் அவர் முகத்தை பார்க்க முடியல, அதனால் வந்து எதிர்க்க ஒரு ஸ்க்ரீனை வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து அவரை பார்த்துக்கிட்டே பேசுவோம், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தாவேக்காவோட எம்எல்ஏ வந்து சபாநாயகருக்கு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த கோரிக்கை எப்படி பார்க்குறேன்? அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும், வேற என்ன பண்ண முடியும்? அதுதான் நான் இவ்வளவு நேரம் வந்து பேசுறப்ப குழந்தையோட பலவீனம், பாலியல், ஒரு மாவா போடுற குழந்தை என்ன கேட்கும்? கூல் உப்பு போடுறவன், கஞ்சா அடிக்கிறவன் என்ன கேட்பான்? அப்படிதானே கேட்பான். சிகரெட் அடிக்கிறவன் என்ன கேட்பான்? அது ஒரு போதை, ஒரு பாலியல் உணர்வுனா உங்களுக்கு புரியாம நீங்க யார சொல்றீங்க? இதான் சிம்டம்ஸ். குஷியானது சொன்னது ஒரு அறிகுறி. நீங்க பேனரை கிளிக்காம இருந்தா நீங்களே ஆட்சிக்கு வந்துருப்பீங்கன்னு சொன்னது ஒரு அறிகுறி. அவர் மூஞ்ச பார்க்க முடியல, தயவுசெய்து அந்த பக்கம் எதிர்க்க அவருக்கு ஸ்கிரீனை வைங்க அப்படின்னு சொல்றது இதெல்லாம் அறிகுறி. இதெல்லாம் பலவீனத்தின் அறிகுறி, பாலியல் அறிகுறி, உணர்வு அறிகுறி. பாலியல் உணர்வுனா தவறா நினைச்சுக்காதீங்க. தாய் மார்ல பால் குடிக்கிறது, விர சூப்புறது, தோல்ல கை போடுறது, இதெல்லாம் வந்து மனிதனுக்கு ஒரு சிற்று இன்பங்கள். அது நண்பனா இருக்கட்டும், பெண் ஆண் பெண் உறவா இருக்கட்டும், மடியில உட்கார்றது, இதெல்லாம் சிற்று இன்பங்கள் சொல்லலாம். இல்ல அவங்களுக்கு வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். நீ நல்லா இருக்கிற, இதே மாதிரி பண்ணு, 30 வயசு ஆனாலும் நீ வந்து உட்காந்து வர சுத்திட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அதைதான் பண்றாங்க இவங்க, அறுவடை. சரி, நான் இவ்வளவு நாள் கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில் சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.